வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு சுவையான ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்காலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த கருப்பெல்லாம் லைட்டாக தேய்ச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வாட்டி அலசிக்கலாம். அலசிட்டு குக்கரில் நம்ம ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், அதையும் அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சு ஒரு 8 விசில் இல்லை 10 விசில் விடலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ வேக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 விசில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய், கசகசா, முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கடாய் காய வச்சு சோம்புத்தூள் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாக போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா போடுறோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். அதுக்குள்ளே விசில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 விசில் வரணும். இப்போது வெங்காயத்தில் உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுவோம். பச்சை வாசனை போட்டும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் அரைச்சி தான் ஊற்றிருக்கேன். 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் வதக்கிறதுக்கு. கரம் மசாலா தூளும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு கிரேவி மாதிரி லைட்டாக கொதிக்க விடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும். அதுக்குள்ளே 10 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், இது இன்னும் நல்லா வேகணும். இன்னொரு 6-7 விசில் விட வேண்டியிருக்கு. நம்ம அந்த கிரேவியை ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கிரேவியை எடுத்து இதில் ஊற்றி தேங்காய் பாலையும் விடலாம். தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து 10 விசில் இல்லை 8 விசில் வந்தால் ஓகே. இதுக்கப்புறம் இது எவ்வளோக்கு எவ்வளோ விசில் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே கூட லிக்விடாக வச்சிங்கன்னா இது விசில் வர நல்லா திக்காகிடும் குழம்பு. கொஞ்சம் ஆறுச்சுனாவும் திக்காகிடும் குழம்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சு கூட வைங்க. பாருங்கள், நான் இட்லிக்கும் ரைஸுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். சுவையான டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா ரெடி. தேங்க்யூ.